வாழ்க வாழ்க வாழ்கவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மண்டூர் சங்கர்புர கல்வி வாழ்க, விக்னேஸ்வரா வித்யாலய கல்வி நெறி வளர்க. கலை பண்பாட்டு முத்தமிழ் வளர்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, மண்டூர் சங்கர்புர கல்வி வாழ்க. பொன்மணி நெக்குவை போலி போலிய விண்ணவர் படை தொழு விநாயகராலய, திண்ணிய அருள் வளர்ப்பதி வாழ்க, வாழ்க வாழ்க வாழ்கவே, மண்டூர் சங்கர்புர கல்வி வாழ்க. மெய்ப்பணி குளத்தோடு மாணவரும் ஒற்றுமையாக உதவிடும் பெற்றோர் ஊரவர் வாழிய வாழியவே, வாழ்க வாழ்க வாழ்கவே, மண்டூர் சங்கர்புர கல்வி வாழ்க, விக்னேஸ்வரா வித்யாலய கல்வி நெறி வளர்க. வாழ்க வாழ்க வாழ்கவே, மண்டூர் சங்கர்புர கல்வி வாழ்க.
அது தனியாக பட்டிருப்பு மலைச்செல்வி பணிப்பாளர் திருவாளர் எஸ் சிறிதரன் ஐயா அவர்கள் நமக்கு போன்று வலையின் கொடியினை இயற்றியதற்காக பட்டிருப்பு மலைச்செல்வி பணியுடைய பிரதிபதி பணிப்பாளர் திருவாளர் சிறிதரன் ஐயா அவர்கள் பார்த்திருக்கின்றோம். பாடசாலை கொடியினை இயற்றியதற்காக எனது பாடசாலையின் அதிபர் திருவாளர் திரு சபீசன் ஐயா அவர்களை அன்பாக இருக்கின்றார். கொடியேற்றும் நிகழ்வு முதலாவது கொடியாக கொடியேற்று பட்டிருப்பு வலையொலி கொடிகள் வலையொலி பாடகம் தேசிய கொடியை இருக்கின்றார். அதை போன்று வலைக்கொடியை செய்யும் பொறுப்பாளர் அவர்கள் பாடசாலை கொடியினை பாடசாலையுடைய அதிபர் திருவாளர் துறை சபீசன் அவர்கள் இருக்கின்றார்கள். அதனைத் தொடர்ந்து தேசிய கீதம் அதை போன்று பாடசாலை கொடிகளை
தொடர்ச்சியாக நிகழ்வுக்கு விசேட ரீதியாக அவர்கள் வந்திருக்கக்கூடிய பிரதி கல்வி பணிப்பாளர் திருவாளர் பி திவிதரன் ஐயா அவர்கள், அதே போன்று பிரதி கல்வி பணிப்பாளர் மாணவர் அபிவிருத்தி பாடசாலையுடைய EPSI கோஆர்டினேட்டர் திருவாளர் சுரேஷ் ஐயா அவர்கள், பிரதி கல்வி பணிப்பாளர் ஆரம்ப கல்வி பிரிவு திருவாளர் சக்திதாஸ் ஐயா அவர்கள், சிறப்பு அருமையாக வருகிறதற்குரிய மற்ற குறைநீலாவணி மகாவித்யாலயத்தின் தேசிய கல்வி கல்லூரி பிரிவியாளர் திருவாளர் தசரதன் ஐயா அவர்கள், கோரைப்பற்று கொட்டக்கல்வி பணிப்பாளர் திரு டி அருள் ராஜா ஐயா, ஆசிரியர் ஆலோசகர் தமிழ் பட்டிருப்பு கல்வி வலயம் திருவாளர் சிறிதரன், ஆசிரியர் ஆலோசகர் ஆரம்ப கல்வி பிரிவு திரு டி யோகேஸ்வரன் ஐயா அவர்கள், நாவல்பள்ளி இலங்கை வங்கி கிளை முகாமையாளர் திரு சி டேவிட் ஐயா அவர்கள், பாடசாலையுடைய அதிபர்கள், பாடசாலைகளின் அதிபர்கள், ஆசிரியர் ஆலோசகர் திருவாளர் பத்மராஜா ஐயா, தேனிய பாடசாலைகளின் அதிபர்கள், கிராம சேவை உத்தியோகத்தர் சங்கர்புரம் பாடசாலை அபிவிருத்தி சங்க செயலாளர், அனைவருக்கும் அதிபருடைய கரங்களினால் இந்த சஞ்சிகையினுடைய பிரதிகள் வழங்கி வைக்கப்படுகின்றன. சிறப்பான முறையிலே மண்டூர் 13 ஈஸ்வரா மகாவித்யாலயத்தினுடைய சாதனையாளர் பாராட்டு விழா மற்றும் தூண்டிகை 2 சஞ்சிகை. கம்பகா பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொள்ளக்கூடிய ஜே தனுஷிகா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். 2024 பல்கலைக்கழகம் தெரிவாகி பூவாவெல்லச பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய கே ரட்சகன், 2024 பல்கலைக்கழகம் தெரிவாகி பேராதனை பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய டி தனுஷன், 2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரியவாகி வவுனியா பல்கலைக்கழகத்திலே கல்வி கற்றுக்கொண்டிருக்கும் ஆர் லுக்ஷனா, 2024 பல்கலைக்கழகம் தெரிவாகி கிழக்கு பல்கலைக்கழகத்தினுடைய திருகோணமலை வளாகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய எம் ஜனுஷியா, 2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் வை நிலுக்ஷனா,
2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் எஸ் லக்ஷாயினி. 2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் எஸ் தமிழினி. 2024 பல்கலைக்கழகம் தெரிவாகி கொழும்பு கிழக்கு பல்கலைக்கழகத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கும் கே கதிஷா. 2024 கல்வி பொதுத்தராதர உயர்தர பரீட்சையிலே தோற்றி சிறப்பான பொறுப்பேற்றின் மூலமாக பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி மாவட்ட நிலையிலே முதலாம் இடத்தினை பெற்று கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்ட பீடத்தில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி ஜே திலோஜா அவர்களுக்கான பாராட்டு கௌரவம் தற்பொழுது சாதனையாளர்கள் வருகை தந்து அந்த பாராட்டினை பெற்றுக் கொள்ளுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். பல்கலைக்கழகம் தெரிவாக மாவட்ட நிலையில் முதலாம் இடம் பெற்று கொழும்பு சட்ட பீடத்தில் தற்பொழுது கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி ஜே திலோஜனா அவர்கள் தற்பொழுது பாராட்டப்பட்டுக் கொண்டிருக்கின்றார். அவர்களுடைய அந்த கரகோஷங்களை வழங்கி மற்றும் உற்சாகப்படுத்துமாறு கற்றுக்கொள்கின்றோம். தொடர்ச்சியாக ஆசிரியர்களுக்கான பாராட்டு. ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 2ஆம் இடம். வலையமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு. 2023 தரம் 5 புலமை பரீட்சையில் மாணவர்களுக்கு கற்பித்த 5 மாணவர்களை சித்தி வர வைத்தமைக்காக செல்வி வை கங்கா தேவி அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். 2024 பல்கலைக்கழகத்துக்கு தெரிவாகி தற்பொழுது கொழும்பு பல்கலைக்கழகத்தில் சட்டத்துறையில் கல்வி கற்றுக் கொண்டிருக்கக்கூடிய மாணவி லோஜனா அவர்களுக்கான பாராட்டும் கௌரவமும் தற்பொழுது இடம்பெற்றுக் கொண்டிருக்கின்றது. திலோஜா அவர்களுக்கான பாராட்டு. எங்களுடைய கிராமங்களிலே பொறியியலாளர்கள், வைத்தியர்கள், சட்ட வல்லுநர்கள், அதே போன்று நிறைவேற்று திறமைக்க பதவிகளுக்கான மாணவர்களை உற்பத்தி செய்கின்ற ஒரு தொழிற்சாலையாகவும் இந்த பாடசாலை அமைந்திருக்கின்றது என்பதில் எந்தவிதமான ஐயமும் இல்லை. இந்த பாராட்டுகளை தொடர்ந்து ஆசிரியர்களுக்கான பாராட்டு. திருமதி வலையமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு. 2023 தரம் 5 புலமை பரீட்சையில் மாணவர்களுக்கு கற்பித்து 5 மாணவர்களை சித்தி பெற வைத்தமைக்காக செல்வி வை கங்கா தேவி ஆசிரியர்களுக்கான கௌரவிப்பும் பாராட்டும் தற்பொழுது எங்களுடைய வலயத்தின் வலய கல்வி பணிப்பாளர் திருவாளர் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் பாராட்டி கௌரவிக்கின்றார். அதே போன்று ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 3ஆம் இடம். வரையப்பட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டு 2024 குறைந்த லீவு பெற்றவர், 2024 பாடசாலைக்கு குறைந்த லீவு பெற்றவர் என்ற அடிப்படையில் திருமதி யானா அருளானந்தம் ஆசிரியர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். வலையப்பட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியிலே தெரிவு செய்யப்பட்ட திருமதி வானா புவிராசன் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். வலையப்பட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்டது 2024 தரம் 5 புலமை பரீட்சையில் மாணவர்களுக்கு கற்பித்து வலைய மட்டத்தில் பாராட்டப்பட்டமைக்காக திருமதி வேயனா அருணாச்சலம் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். வலையமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியிலே தெரிவு செய்யப்பட்ட செல்வி திருமதி சீனா ஜீவராசா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். வலையமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட
ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு செய்யப்பட்ட திருமதி கானா சத்தியலிங்கம் 2025 விட 2023 கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் ஆங்கில பாடத்தில் 5% சித்தி அதிகரிப்பினை பாடசாலைக்காக பெற்றுத்தந்த திருமதி பானா சதீஸ்கரன் ஆசிரியர் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். காப்போத உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக வலய மட்டத்தில் பாராட்டப்பட்டதோடு 2023 காப்போத உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக அடைவு சுட்டி சித்தி வீத அதிகரிப்பு இந்து நாகரிக பாடம் திருமதி ராணா புஷ்பராஜா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். 2023 காப்போத சாதாரண தர பரீட்சையில் சமய பாடத்தின் அடைவு சுட்டி சித்தி வீத அதிகரிப்பினை தந்த திருமதி கானா தேவராசா அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். 2023 காப்போத சாதாரண தர பரீட்சையில் கிறிஸ்தவ பாடத்தின் அடைவு சுட்டி சித்தி வீத அதிகரிப்பு திருமதி கானா தேவராசா. 2023 காப்போத சாதாரண தர பரீட்சையில் கிறிஸ்தவ பாடத்தின் அடைவு சுட்டி சித்தி வீத அதிகரிப்பு திருமதி நோமல் ராஜ். பாராட்டு விழா நிகழ்விலே தங்களுடைய அதிதிகள் அனைவரையும் இணைந்து கொள்ளுமாறு அன்பாக அழைத்திருக்கின்றோம். கௌரவ அதிதிகள் சிறப்பு அதிதிகளையும் அன்பாக அழைத்திருக்கின்றோம். இடைநிலை பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 3ஆம் இடம் தரம் 6 தொடக்கம் 11 வரை கற்பிக்கும் ஆசிரியர்களில் சிறந்த ஆசிரியர் திருமதி வானா சிரீஸ். பாடசாலை தரவுகள் மற்றும் வலையமட்ட தரவுகளை விரைவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயற்பாடுகளுக்கு ஒத்துழைத்தல் தரம் 6 தொடக்கம் 11 வரை கற்பிக்கும் ஆசிரியர்களில் சிறந்த ஆசிரியர் திருமதி காவண்ணா ஜனப்பிரியம். தரம் 6 தொடக்கம் 11 வரை கற்பிக்கும் ஆசிரியர்கள் சிறந்த ஆசிரியர் திருமதி சீனா தயாபர். பாடசாலை தரவுகள் மற்றும் வலய மட்ட தரவுகளை விரிவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயற்பாடுகளுக்கு துளைத்தல் செல்வி கோவண்ணா தனுஷா. கல்வி பொதுத்தராதர சாதாரண தர பரீட்சையில் பாட ரீதியாக வலய மட்டத்தில் பாராட்டப்பட்டதோடு பாடசாலை தரவுகள் மற்றும் வலய மட்ட தரவுகளை விரைவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயற்பாடுகளுக்கு துளைத்தல் திரு கீனா சதீஸ்வரன். இடைநிலை பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 2ஆம் இடம் காப்போத உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக வலய மட்டத்தில் பாராட்டப்பட்டது. 2023 காப்போத உயர்தர பரீட்சையில் பாட ரீதியான அடைவு சுட்டி சித்தி வித அதிகரிப்பு புவியியல் பாடம் திரு சூனா துஷ்யந்தன். ஆரம்ப பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 1ஆம் இடம் வலயமட்ட ஆரம்ப பிரிவு வகுப்பறை கவிநிலைப்படுத்தல் போட்டியில் தெரிவு திருமதி வானா கிருஷ்ணதாஸ். பாடசாலை தரவுகள் மற்றும் வலைக்கப்பட்ட தரவுகளை விரைவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயற்பாடுகளுக்கு ஒத்துழைத்தல் திருமதி வாவண்ணா ராகுலன். இடைநிலை பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 1ஆம் இடம் கிழக்கு மாகாண பண்பாட்டலுவர்கள் திணைக்களம் நடாத்திய தமிழ் இலக்கிய விழாவில் சித்திர போட்டியில் மாகாண மட்டத்தில் 1ஆம் இடம் திரு டி சிறிகாந்த். இடைநிலை பிரிவு ஆசிரியர்களுக்கான வகுப்பறை ஒழுங்கமைத்தல் போட்டியில் 1ஆம் இடம் 2023 காப்போத சாதாரண பரீட்சையில் கணித பாடத்தில் 100% சித்தி. 2023 காப்போத உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக அடைவு சுட்டி சித்தி வீத அதிகரிப்பு இணைந்த கணிதம் திரு யோகனா சஞ்சீவ்.
அரசு உத்தியோகத்தர்களுக்கான கிழக்கு மாகாண அரசு உத்தியோகத்தர்களுக்கான ஆக்கத்திறன் போட்டியில் 3ஆம் இடம், ஆக்கத்திறன் போட்டியில் 3ஆம் இடம் திரு அழகப்பன் தனுராஜ். பாடசாலை தரவுகள் மற்றும் வலய மட்ட தரவுகளை விரைவாக ஆவணப்படுத்தி நிர்வாக செயற்பாடுகளுக்கு ஒத்துழைத்தல் திரு எஸ். டிலோஷ். கல்வி பொருத்தராத சாதாரண பரீட்சையில் பாட ரீதியாக வலய மட்டத்தில் பாராட்டப்பட்டது. வலய மட்ட ஆய்வில் முதல் 10 பாடசாலை குழு தெரிவு திருமதி ஆர். மோகன் பிரசன்னா. காப்போத சாதாரண தர பரீட்சையில் பாட ரீதியாக வலய மட்டத்தில் பாராட்டப்பட்டமை திரு ஆனா அனுராதா. காப்போது உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக வலய மட்டத்தில் பாராட்டப்பட்டது. 2023 காப்போது உயர்தர பரீட்சையில் பாட ரீதியாக அடைவு சுட்டி வீத அதிகரிப்பு தொடர்பாடலும் ஊடக கற்கையும் திரு எஸ். பத்மநாதன். வரவை அதிகரித்து கற்றலை ஊக்கப்படுத்தியமை திரு சீனா சுரேஷ். அதனைத் தொடர்ந்து இல்ல விளையாட்டு போட்டியின் 3 இல்லங்களுக்குமான பரிசுகள். 3ஆம் இடம் வள்ளுவர் இல்லம் 399 புள்ளிகள், 2ஆம் இடம் இளங்கோ இல்லம் 468 புள்ளிகள், 1ஆம் இடம் கம்பர் இல்லம் 469 புள்ளிகள். இல்லங்களினுடைய பொறுப்பாசிரியர்கள் வருகை தருமாறு கேட்டுக்கொள்கின்றோம். மூன்று இல்லங்களுக்குமான அதனை தொடர்ந்து எமது பாடசாலை அபிவிருத்தி சங்க முன்னாள் செயலாளர்கள் பாராட்டி கௌரவிக்கப்பட இருக்கின்றார்கள். அதன் அடிப்படையில் பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தினுடைய முன்னாள் செயலாளர்கள் திரு டி. சிவகுமார், அதே போன்று திரு கே. மேகநாதன் 2 செயலாளர்களையும் அன்பாக அழைத்திருக்கின்றோம். பாடசாலை அபிவிருத்தி சங்கம் சார்பாக எமது பாடசாலை அபிவிருத்திக்காக செயற்பட்ட அபிவிருத்தி சங்கத்தினுடைய செயலாளர்கள், அதே போன்று உறுப்பினர் பத்மநாதன் அவர்களையும் அன்பாக அழைக்கின்றோம். அவர்களுக்கான பாராட்டினை வழங்குவதற்காக விடுத்திருக்கின்றோம். தொடர்ச்சியாக இது மண்டூர் 13 விக்னேஸ்வர மகா வித்தியாலயத்தினுடைய சாதனையாளர் பாராட்டு விழா மற்றும் தூவிகை இதழில் 2 சஞ்சிகை வெளியிட்டுள்ளது. விளையாட்டு போட்டியிலே 3 இல்லங்களுக்குமான
பரிசில்கள் வழங்கப்பட்டிருக்கின்றன. 3ஆம் இடம் வள்ளுவர் இல்லம் 399 புள்ளிகள், 2ஆம் இடம் இளங்கோ இல்லம் 468 புள்ளிகள், 1ஆம் இடம் கம்பர் இல்லம் 469 புள்ளிகள். தற்பொழுது எங்களுடைய பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் முன்னாள் செயலாளர்கள் சிறப்பான முறையிலே இங்கே கௌரவிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். பாடசாலையின் வளர்ச்சிக்கும் அபிவிருத்திக்கும் அயராது செயற்பட்ட செயலாளர்கள் தற்பொழுது பாராட்டி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கின்ற இந்த வேளையில் தொடர்ச்சியாக இந்த நிகழ்வுக்கு விளையாட்டப்படுறாரு ஒருவர் இல்ல பொறுப்பாசிரியர்களை என்பாக அழைத்திருக்கின்றோம். 3ஆம் இடம் வள்ளுவர் இல்லம், 2ஆம் இடம் இளங்கோ இல்லம், 1ஆம் இடம் கம்பர் இல்லம். தொடர்ச்சியாக நாங்கள் நிகழ்வின் முக்கிய அம்சம் இந்த பரிசளிப்பு விழா மற்றும் சஞ்சிகை வெளியீட்டுக்கு பிரதம அதிதியாக மூன்றாம் இடம் வள்ளுவர் இல்லம் 399 புள்ளிகள், 2ஆம் இடம் இளங்கோ இல்லம் 468 புள்ளிகள், 1ஆம் இடம் கம்பர் இல்லம் 469 புள்ளிகள். அதே போன்று இன்றைய நாளிலே சிறப்பான முறையிலே இந்த நிகழ்வுக்கு கலந்து கொண்ட அண்ணாவியார் அவர்களை பாராட்டி கௌரவிக்கின்றோம். அதன் அடிப்படையில் கந்தையா சோமசுந்தரம் அண்ணாவியார் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். இந்த அரங்கிலே கௌரவத்தினை பெற்றுக் கொள்வதற்காக தமிழர்களுடைய பாரம்பரியம் கலாச்சாரங்கள் அருகி வருகின்ற இந்த காலப்பகுதியில் இந்த கலையினை முன்னெடுத்துச் செல்ல வேண்டும், மாணவர் மத்தியில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்கின்ற அடிப்படையில் அழிந்து வருகின்ற இந்த கலையினை முன்னெடுத்து செல்ல வேண்டும், மாணவர் மத்தியில் புதைக்க வேண்டும் என்கின்ற முனைப்போடு செயல்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய கந்தையா சோமசுந்தரம் அண்ணாவியார் அவர்களை அன்பாக அழைத்திருக்கின்றோம். அவருக்கான கௌரவத்தினை நாங்கள் இந்த மேடையிலே வழங்க வேண்டும். தமிழர்களின் கலை கலாச்சாரங்கள் அதே போன்ற மரபுகள் அருகி வருகின்ற இந்த காலப்பகுதியில் நாட்டு கூத்து மற்றும் கரகம் போன்ற நிகழ்வுகள் அந்த கலைகளுக்காக அண்ணாவியாராக செயற்பட்டுக் கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பிரதேசத்தினுடைய அண்ணாவியார் கந்தையா சோமசுந்தரம் அண்ணாவியார் அவர்கள் தற்பொழுது பாராட்டி கௌரவிக்கப்பட்டுக் கொண்டிருக்கிறார். தொடர்ச்சியான முறையில் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்ற இந்த சாதனையாளர் பாராட்டு விழா சஞ்சிகை வெளியீட்டிலே மிக முக்கியமான ஒரு நிகழ்வு. இந்த நிகழ்வுக்கு பிரதம அதிதியாக கலந்து சிறப்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய இந்த வலயத்தினை சிறந்த வலயமாக நடத்தி கொண்டிருக்கக்கூடிய எங்களுடைய பாடசாலையின் அதிபர் திருவாளர் துரை சபீஷன் ஐயா அவர்களுக்கான கௌரவிப்பு அடுத்ததாக இடம்பெற காத்திருக்கின்றது. பாடசாலை அபிவிருத்தி சங்கத்தின் ஏற்பாட்டில் இந்த கௌரவிப்பு நிகழ்வு நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. ஒரு சேவையாளருக்கு கிடைக்கக்கூடிய மிகப்பெரிய ஒரு சம்பளமாக இந்த பாராட்டு மக்களுடைய மனதிலே அவர்கள் வீட்டிருக்கக்கூடிய அந்த விதம்தான் லைக்ஸ் எங்களுடைய வலயத்தை சிறந்த வலயமாக சிறந்த ஒரு தலைமைத்துவத்தின் கீழ் வழிநடத்தி கொண்டிருக்கக்கூடிய வலய கல்வி பணிப்பாளர் பல்துறை சார்ந்த ஒரு ஆளுமை
எங்களுடைய வலயத்துக்கு கிடைத்த ஒரு பொக்கிஷம். இன்றைய இந்த நாளினுடைய சிறப்பு பிரதம அதிதி பட்டிருப்பு கல்வி வலயத்தினுடைய வலய கல்வி பணிப்பாளர் திருவாளர் எஸ் ஸ்ரீதரன் ஐயா அவர்கள் இன்றைய நாளிலே பாராட்டி கௌரவிக்கப்பட்டிருக்கின்றார். அடுத்ததாக